ஹோம் ஸ்கூலிங். இந்த ஹோம் ஸ்கூலிங்கிறது வந்து எதுக்கு, ஏன் அப்படின்றத கண்டிப்பாக பேசணும். அதுக்கு முன்பாக ஒரு விஷயம் என்னென்னா, முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, எஜுகேஷனுக்கு வந்து அவ்வளவு செலவுகள் பண்ணுறாங்க. அதே மாதிரி பழங்குடியின பசங்க படிச்சுட்டு வந்தால் கூட, ஐஐடிக்கு போனால் கூட அதுக்கான செலவுகளை கூட வந்து தமிழக முதல்வர் வந்து ஏற்றிருக்கிற அளவுக்கு இன்றைக்கு எஜுகேஷனில் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அரசு பள்ளியில் நிறைய பிள்ளைகள் வந்து சேர்றாங்க அப்படின்றதும் ஒரு நல்ல சைன் தான். அது ஆக்சுவலி இப்படிலாம் இருக்கும்போது கிறுக்குத்தனமாக அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோம். அதுக்காக ஹோம் ஸ்கூலிங் வந்து சரியா தப்பான்றதை நம்ம இங்கே பேசவே போகிறோம். ஹோம் ஸ்கூலிங் யாருக்கானது, அதனால அது என்னென்ன பயன்கள், உளவியல் ரீதியாக அது என்னென்ன விஷயங்களை செய்யும், இதெல்லாம் தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஓகே, ரைட், நீங்கள் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் நீங்க அப்படியே கோர்வையா சொல்லிட்டீங்க. என்னென்ன பண்ண போறோம், என்னென்னு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம் ஸ்கூலிங்னா எதுக்கு? என்னோட கேள்வி வந்து ஹோம் ஸ்கூலிங் முதல்ல எதுக்கு? ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்கூலுக்கே போகாம வீட்டுல பிள்ளைங்களை படிக்க வச்சு எக்ஸாம் எழுத வச்சு பாஸ் பண்ண வைக்கிறது தான் ஹோம் ஸ்கூலிங். சரி, அதை நீங்க எதற்கு வரைக்கும் பண்ண முடியும் அப்படின்னும் போது இப்போ ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று வரும். ஏங்க +1 +2 படிக்கிறாங்க, நீங்க வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி படிக்கிறீங்களா? அந்த மாதிரி தானே ஹோம் ஸ்கூலிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் இங்க நிறைய இருக்கு. அதுக்கு இன்னொரு பதிலும் சொல்றேன். நீங்க கரஸ்பாண்டன்ஸ் படிச்சீங்கன்னா அதுக்கான வேல்யூவை விட, கரஸ்பாண்டன்ட்ல படிச்சா இருக்கிற வேல்யூவோட நீங்க டைரக்டா நீங்க காலேஜுக்கு டெய்லி போயிட்டு வர்ற சர்டிஃபிகேட் தான் வேல்யூ. அதையும் இங்க நான் பதிவு பண்றேன். நீங்க கரஸ்பாண்டன்ஸ் சர்டிஃபிகேட் வேல்யூவை விட நீங்க ரெகுலர் இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு இல்ல ரெகுலரா நீங்க படிச்சா மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூ. அப்ப எதுக்கு அதை சொல்றான்னா, அப்ப அவன்லாம் முட்டாளு, நீ வந்து புத்திசாலின்ற மாதிரி ஒண்ணு. ரெண்டாவது, அது வந்து என்னன்னா ஒரு இடைநிற்றல் இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணணுன்றதுக்காக ஒரு விஷயம், ஒரு எமர்ஜென்சிக்கான விஷயம் தான். ஆனா அதுதான் சிறந்ததுன்னு சொல்றது வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா கோயம்புத்தூர்ல இருந்த ஒரு 300 பசங்களும் வந்து அது சிறந்ததுன்னு பேசிட்டு இருந்தீங்க.